ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரீசென்ட்டா வந்துட்டு நெறைய கப்பிள்ஸோடைய என்கேஜ்மென்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு கப்பிள் பெஸ்ட் கப்பிள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, பிக் பாஸ் அருண் அண்ட் அர்ச்சனா தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஜோடி சின்ன திரையில இவங்கள அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேருமே பிக் பாஸ் போனதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமே கன்ஃபார்மா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி 2 பேர வச்சு நெறைய விமர்சனங்கள், நெறைய கிசுகிசுக்கள் வந்துகிட்டே இருந்தது. ஸோ பிக் பாஸ்க்கு அப்புறமா தான் 2 பேருமே லவ்வ ரொம்ப ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து சோசியல் மீடியால அர்ச்சனா பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களோட போட்டோ ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அவங்க 2 பேரும் ரீசென்ட்டா ஒரு போட்டோவ இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. "வி ஆர் என்கேஜ்ட்" அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அத பார்த்த அர்ச்சனா அண்ட் அருண் இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே சூப்பர், நீங்க எப்படி இவ்ளோ சீக்கிரட்டா வந்து என்கேஜ்மென்ட் பண்ணிட்டு வெளியில வந்து சொல்றீங்க. உண்மையிலேயே வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஓகே, என்கேஜ்மென்ட் வரைக்கும் உங்க காதல் போயிருக்கு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் உங்க 2 பேரையும் திருமண கோலத்துல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள சொல்லிக்கிட்டு வராங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப நாள்லாம் இவங்களால வந்து சர்வைவ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அருண் வீட்ல இருக்கக்கூடிய ஃபார்மாலிட்டீஸ், அவங்க வீட்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி, லைஃப் ஸ்டைல் எல்லாமே டோட்டலா வேற. அதே மாதிரி அர்ச்சனாவுடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபேமிலி இது எல்லாமே டோட்டலா வேற. அதனால 2 பேருக்கும் செட் ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் இவங்க இவ்ளோ வருஷம் வந்து லவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப என்கேஜ்மென்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த இயர்க்குள்ளவே கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனிவே 2 பேருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சின்ன திரையில இருக்கிறவங்களும் சரி, ரசிகர்களும் சரி எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா அர்ச்சனா அப்படின்ற ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா, ராஜா ராணி அப்படின்ற ஒரு சீரியல்ல தான் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அவங்களோட ரியல் கேரக்டர் இப்படிதான் இருக்குமா, அதாவது வில்லி கேரக்டருக்கு பேர் போனவங்க தான் அர்ச்சனா. சோ பயங்கரமான ஒரு வில்லித்தனம் அப்படின்னா, அதாவது காமெடியோட சேர்ந்த ஒரு வில்லித்தனம் அப்படின்னா அது வந்து அர்ச்சனாவோட கேரக்டருக்கு ரொம்பவே சூட் ஆகும். வில்லியா இருந்தவங்க எப்படி ஹீரோ கூட அட்டாச் ஆனாங்க அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு. முக்கியமா இவங்களோட ரசிகர்கள்லாம் எப்படி இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க, அதாவது அருண் வேற நாடகத்துல நடிச்சிருந்தாரு, அர்ச்சனா வேற நாடகத்துல நடிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அருண் ஹீரோவா பண்ணியிருந்தாரு, அர்ச்சனா வில்லியா பண்ணியிருந்தாங்க. ஆனா எப்படி 2 பேருக்கு ஒத்து போச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குள்ளயுமே இருந்துகிட்டு இருந்தது. இவங்களுக்குள்ள முதல் எப்படி காதல் வந்தது அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நார்மலா பாத்தீங்கன்னா சீரியல்ல எல்லாம் வந்துட்டு மகா சங்கமம் அப்படின்னு சொல்லி 2 சீரியல 3 சீரியல சேர்த்து ஒன்னா வந்து போடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour டெய்லி எபிசோடா போட ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த சீரியலுடைய டிஆர்பி கம்மியாகும் போது இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயத்தை யூஸ் பண்ணி தான் டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இவங்களோட சீரியலையும் இவங்களோட சீரியல், அதாவது வில்லியா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அர்ச்சனா, அந்த சீரியலையும் அருண் ஹீரோவா பண்ணியிருந்த அந்த சீரியலையும் ஒன்னா சேர்த்து சோ மகா சங்கமம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் கிட்ட அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சோ 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஷூட்டிங் பண்ண அந்த டைமிங்ல தான் ஃப்ரெண்டா பழகிருக்காங்க. ஃப்ரெண்டா பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா 2 பேருக்குள்ளவுமே லவ் இருந்திருக்கு. பட் ஒருத்தர் சொல்லாம இருந்திருக்காங்க. சோ நிறைய டேட்டிங், மீட்டிங், சேட்டிங் இதெல்லாம் ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஒரு சின்ன மிஸ்ஸிங் இருக்கும் இல்லையா, இவங்க இல்லைன்னா நான் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் வரும்போதுதான் 2 பேரும் லவ் அப்படிங்கறதே ரியலைஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா 2 பேரும் நிறைய ஊர் சுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி போகும்போதுதான் ஃபேன்ஸ் கண்ணுல மாட்டி இந்த விஷயம் நிறைய விமர்சனமாவும் கிசுகிசுப்பாவும் வெளியே வர ஆரம்பிச்சது. பிக் பாஸ்ல அருணும் போயிருந்தாரு, அதுக்கு முன்னாடி அர்ச்சனா போயிருந்தாங்க. அர்ச்சனா வந்து வைல்ட் கார்டுல போன ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஆனா இது வரைக்கும் இப்போ வந்து சீசன் 9 நாம போக போறோம். சீசன் 8 வரைக்கும் வைல்ட் கார்டுல வரக்கூடிய யாருமே வந்துட்டு மேக்சிமம் ஃபைனல் வரைக்கும் கூட வந்தது கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல பிக் பாஸ் டைட்டில் வின்னரா வைல்ட் கார்டுல வந்த அர்ச்சனா வின் பண்ணாங்க. அது ஒரு பெரிய ஒரு பவர் அப்படின்னு பேசப்பட்டது. அதுல இருந்துதான் அர்ச்சனாவுடைய மார்க்கெட் பல மடங்கு ஏற ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அடுத்த சீசன்ல வந்து அருண் வந்திருந்தாரு. அவருமே ஒரு டஃப் கொடுத்து லாஸ்ட் வரைக்கும் நல்ல ஒரு சூப்பர் காம்படிட்டரா அவர் வந்து விளையாடி அந்த வீட்ல இருந்து ஒரு நல்ல பேரோட வெளியில வந்தார். எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாம, எந்த ஒரு ஷார்ட் பிலிம்க்கும் ஆளாகாம அந்த வீட்டை விட்டு ரொம்ப ஒரு நல்ல பேரோட வெளியில வந்தாங்க. 2 ஃபேமிலியும் அதுக்கப்புறம் பேசி
பேசி ஒத்து போகி இப்போ என்கேஜ்மெண்ட் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் இவங்களுடைய கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எங்க ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 2 பேரும் இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அருண் அண்ட் அர்ச்சனா இந்த ஜோடியை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நடிகர் நடிகைகளை பத்தின டே பை டே உண்மையான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.